அண்ணாமலைக்கும் திமுகவுக்கும் பகைதான். ஆனாலும் டிஆர்பி பாலு குடும்பத்துக்கும் இவருக்கும் இவ்வளவு பகையா அப்படின்னு சொல்லும் வகையில தான் இப்ப பேசும் பொருளா மாறி இருக்கு அவங்களுடைய குடும்ப விவகாரம். நம்ம எல்லாருக்குமே தெரியும். அண்ட் ரீசெண்டா வந்துட்டு ஒரு விருது வழங்கும் விழாவில் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஆர் பாலு இருக்காரு இல்லையா, அவருடைய பேரன் வந்து எனக்கு வேண்டாம் உங்க கையால வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி மறுத்த விஷயம் ரொம்ப வைரலா போச்சு. அதை பத்தி பின்னாடியும் இன்னும் நல்லா டீப்பா பேசுவோம். சோ அதை தொடர்ந்து இன்னைக்கு வந்து டிஆர் பாலு அவர்கள் வந்திருக்காரு, சைதாப்பேட் கோர்ட்டுக்கு வந்திருக்காரு. ஏன்னா அந்த மான நஷ்ட வழக்கெல்லாம் போட்டு அண்ணாமலைக்கு எதிராக அப்படி இப்படி வந்துச்சுல, அதெல்லாம் ஃபுல்லா நம்ம இப்பயே பேசிட்டோம் அப்படின்னா இன்ட்ரோ சீன் முடிஞ்சிடும். சோ அனைவருக்கும் வணக்கம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது கல்கரி நியூஸ். என்ன தீபிகா ஃபுல்லா டெப்தா டீகோட் பண்ற வீடியோ கொள்ள போலாமா? இப்படியே ஸ்கிரீனை ஓபன் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. டிஎம்கேவினுடைய ஃபைல் 1 ஃபைல் 2 அப்படின்னு சொல்லிட்டு மாநில தலைவரா பாஜகவில் இருக்கும்போது நம்ம அண்ணாமலை அவர்கள் ரிலீஸ் பண்றாரு. சோ இதுல இருந்த உறுப்பினர்கள்ல இருந்து ஆரம்பிச்சு பெரிய பெரிய ஆட்கள் வரைக்கும் இவ்வளவு சொத்துகள் வாங்கி குவிச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு பெரிய பட்டியலே வெளியிட்டு இருந்தாரு. இதை பார்த்துட்டு மக்களுக்கு செம்ம ஷாக் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில டிஆர் பாலு அவர்கள் கிட்டத்தட்ட 10,000 கோடி அளவிற்கான சொத்துக்களை வாங்கி குவிச்சிருக்காரு. இதெல்லாம் எங்கிருந்து வந்தது, யாருடைய பணம், எப்படி சம்பாதிக்கப்பட்டுச்சு, திமுகவினுடைய ஆட்சியில அதிகாரத்துல உட்காரும் பொழுது அவங்க கீழே இருக்கிற ஆட்கள் இவ்வளவு குவிக்கிறாங்க சொத்துக்களை வாங்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை வந்து ஒரு மேடையில நம்மளுடைய அண்ணாமலை அவர்கள் போட்டு உடைக்கிறாரு. இந்த ஒரு விஷயம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னது இது, என் மேல இப்படி ஒரு குற்றச்சாட்டா, நான்லாம் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மான நஷ்ட வழக்கு ஒண்ணு போடுறாரு. அதெல்லாம் வந்து எவ்வளவு பெரிய ஆளு, என்னுடைய மானம் என்ன ஆகுறது, மரியாதை என்ன ஆகுறது, என் பேரை டேமேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அண்ணாமலை அவர்கள் செய்திருக்கிற விஷயம் வந்து கண்டனத்திற்குரிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிதான் இந்த ஒரு கேஸ் வந்து ஃபைல் ஆகுது. ஒரு ஹீரிங்க்கும் வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் இவங்க ஒரு தேதிக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடும் போது ஆஜராகிறதுல அண்ணாமலை அவர்கள் தெளிவா இருக்காரு. ஆனா டிஆர் பாலு அவர்கள் வரல அப்படிங்கிறது ரொம்ப சமீபத்துல நம்ம கேள்விப்பட்டோம். நான் பாருங்க, நான் எதுவையா இருந்தாலுமே ஃபேஸ் பண்ண தயாரா இருக்கேன். நான் கேஸ் போட்டிருந்தாரு அவரு, நான் வந்திருக்கேன், என்ன வேணா பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவரு வந்து நீங்க இந்த மாதிரிலாம் பேசியிருக்க கூடாது, நீங்க பேசுறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு என் மேல வந்து கேஸ் போட்டாரு. பிரச்சனை இல்லை, இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் கேஸ் எல்லாம் வந்து கோர்ட்டுக்கு வந்துச்சு அப்படின்னாதான் நம்ம வந்து அட்வொகேட்ஸ் கிட்டையும் நீதி அரசர்கள்கிட்டையும் நியாயமான விஷயங்களை வாதாட முடியும். இன்னும் எனக்கு தெரிஞ்ச பல விஷயங்களை போட்டு உடைக்கிறதுக்கான ஒரு நல்ல இடமாவும் இது இருக்கும். நிறைய விஷயங்கள் பிளாஸ்ட் பண்றதுக்கு சம்பவம் கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி விஷயம் சொன்னதுக்கு அப்புறமா அவர்கள் யாருமே வந்து கோர்ட்டு பக்கம் வாசல் கூட மிதிக்காம இருந்தாங்க. அந்த நிலையில சமீபத்துல சைதாப்பேட் கோர்ட்ல டிஆர் பாலு அவர்கள் வந்திருக்காரு. வந்து இந்த ஹீரிங் திரும்பவும் வந்து ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் 22ஆம் தேதி. சோ அன்னைக்கு ஷாரா அண்ணாமலை அவர்களும் வருவாரு. அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல இருக்க போற விஷயங்கள் டிபேட்ஸ் எல்லாம் எப்படி போக போகுது, இதனுடைய நியாயம் நிரூபிக்கப்படுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஷாரா அண்ணாமலை இறங்கியிருக்காரு அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பாக அங்க ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு உண்மைதான். ஆனாலும் இந்த விஷயத்தை பத்தி வெளியே வராரு. செய்தியாளர்கள் ஓடி போயிட்டு சார் என்ன சார் ஆச்சு, என்ன சார் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஆர்வத்தோட அவங்களுடைய ஸ்பீச்சை ஆரம்பிக்கிறாங்க, கேள்விகளை கேட்கறாங்க. அதன் அடிப்படையில கிட்டத்தட்ட டிஎம்கே ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்னொன்னா ரிலீஸ் பண்ணாரு. அதுல அண்ணாமலை அவர்கள் குற்றம் சாட்டினது மாதிரி நீங்க 10,000 கோடி அளவிற்கான ஒரு சொத்து சேர்த்தது எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அதுக்கு அவருடைய பதில், தம்பி அவங்க சொல்லுவாங்க நான் அப்படிலாம் பேசினா நல்லா இருக்காதுப்பா விடுப்பா அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இல்லைன்னா அது வந்து எதுவா இருந்தாலும் கோர்ட்ல நாங்க வந்து ஜட்ஜ்மெண்ட் வரும், அதுல உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். என்ன வேணா பேசியிருக்கலாம். பட் அவர் சொன்ன பதில் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? விடியா போயா அப்படின்னு சொல்லிட்டு ஒருமையில பேசிட்டு கடகடன்னு அந்த ஸ்பாட்டை விட்டு கிளம்பிடுறாரு. சோ இந்த ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது ஒரு மூத்த நிர்வாகியா இருக்கிறாரு, திமுகவுல மரியாதைக்குரிய ஒரு இடத்துல இருக்கிறாரு. அப்படிங்கும் போது பல மக்களும் ஊடக நண்பர்களும் எல்லாரும் சேர்ந்து வியப்போட பார்க்கக்கூடிய ஒரு பொசிஷன்ல இருக்கும் நபர் இந்த மாதிரி ஒரு ஒருமையில பேசிட்டு போறது, அதுவும் செய்தியாளர்களை பார்த்து பேசிட்டு போறது சரியா தவறா நியாயமா அப்படின்னு பல கேள்விகளை முன்னாடி வச்சுட்டு இருக்காங்க. சோ இது வந்து அவருடைய டென்ஷனை குறிக்குது அப்படின்னு சொல்றாங்க. இதுல முக்கியமா இன்க்ளூடடான விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து தாத்தா, முந்தா நாள் வந்து பேரன், என்னைய மாத்தி மாத்தி இவங்க குடும்பம் சேர்த்து அண்ணாமலைக்கு வச்சு ஏதாவது ஒரு விஷயம் வந்துகிட்டு இருக்கே அப்படின்னு. சோ டிஆர் பாலு அவர்களுடைய மகன் டிஆர்பி ராஜா, சோ அவருடைய மகன் வந்து சூரிய பாலு, அவர் வந்து அந்த துப்பாக்கி சூட்ல கலந்துக்கிறாரு.
அதுல ஒரு மெடல் வாங்குறாரு. இருக்கிற எல்லா போட்டியாளர்களுக்கும் பாத்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் வின் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் மெடல் கொடுக்குறாரு. இந்த நபர் மட்டும் வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்றாரு. யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் போதுதான் தெரியுது இவரு டி.ஆர். பாலு அவர்களுக்கும், அதாவது என் தாத்தா கூடயே நீ வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்க, சொத்து பிரச்சனைன்னு சொல்லிட்டு எல்லாம் கேஸ் எல்லாம் போட்டிருக்கோம். திடீர்னு உன் கையில நான் மெடல் வாங்கணும்னு எனக்கு ஆசையா இருந்தாலுமே எங்க வீட்டுக்கெல்லாம் நான் போறேன்னா என்ன அவ்வளவுதான் வச்சு செஞ்சு விட்டுருவாங்கன்ற ஒரு பயத்திலேயே தயங்கி வேண்டாம் 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 அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலி ஓகே உங்களை வந்து நான் கம்பல் பண்ண விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப 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 நியாயமா மானஸ்தனாச்சி அண்ணாமலை அவர் கையில கொடுத்துட்டு வாங்க தம்பி ஒரு போட்டோ மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோஸ் மட்டும் எடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயம் வந்து நல்லா இருக்கே, நீங்க வந்து அவர் 1000 அப்படிலாம் பண்ணாலும் நல்லா இருக்கணும், ஜெயிக்கணும், நிறைய விருதுகள் இந்த மாதிரி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை புகழ்ந்து தானே அவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ரொம்ப சந்தோஷம் அப்படின்னா ஊடகங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு டோட்டலா எல்லாரும் ஒட்டுமொத்தமா எல்லாரும் சேர்ந்து அண்ணாமலைக்கு அவங்களுடைய சப்போர்ட்ஸை குவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இது முக்கியமான விஷயம். இந்த டாபிக் பத்தி அப்படியே முடிச்சு விட்டுருவோம். அண்ட் நெக்ஸ்ட் என்ன ஒரு சம்பவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உத்தரப்பிரதேஷ்ல யோகி அவர்கள் என்ன பண்ணிருக்காரு, ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காரு. அதே விஷயத்த தமிழகத்துல அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பண்ணா நல்லா இருக்கும்ல அப்படின்னு தோணுது. மேபி உங்களுக்கே கோவம் வரலாம், ஆனாலும் ரியல் ஃபேக்ட் நம்மளுக்கு ஹெல்மெட் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். இட் மேபி எனி காஸ்ட் நம்மளுக்கு அது என்னைக்குமே வந்து கை கொடுக்கும். திடீர்னு நம்மளுக்கு இன்னைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு என்ன நடக்கும், பக்கத்துல தானே அப்படின்னு நம்ம 1000 நினைக்கலாம். பட் நம்மளுடைய சேஃப்டி அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். இந்த விஷயத்துக்காக அவங்க என்ன பண்றாங்க, செப்டம்பர் 1ல இருந்து செப்டம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் வந்துட்டு சாலை பாதுகாப்புக்காக ஒரு ரூல் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்படின்னா, நீங்க ஹெல்மெட் போடாம வண்டி ஓட்டுறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அந்த 30 days வரைக்கும் உங்களுக்கு வந்து பெட்ரோல் டீசல் எதுவுமே வழங்கப்படாது அப்படிங்கறத தெல்ல தெளிவா சொல்லிடுறாங்க. உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்க முடியாது அப்படின்னு. சோ இந்த மாதிரி ஒரு ரூல் இருக்கு அப்படின்னா இதை கேட்டதுக்கு அப்புறமே டிராவல் பண்ணக்கூடிய ஒரு நபர்களும் தலைக்கவசத்தை மிஸ் பண்றதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது கிட்டவே கிட்டாது. கரெக்டா எல்லாரும் ஷுவரா போட்டுப்பாங்க. இதை வந்து ஒரு இம்ப்ளிமெண்டேஷனா கொண்டு வந்திருக்காரு. மோர் ஓவர் நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு கமெண்ட்ஸ் அண்ட் பாசிட்டிவான ஒரு வைபை தான் யோகி அவர்களுக்கு கொடுத்து வந்துட்டு இருக்காங்க. நீங்க பாக்குறவங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. இதே விஷயம் தமிழகத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா நான்லாம் அவங்க தெரியும்ல எங்களோட அவங்க இருக்காங்க இவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி பல பேர் எஸ்கேப் ஆயிட்டே இருப்பாங்க போல. இது சொல்லும் போதுதான் இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. அமர் அவர்கள் நம்ம எல்லாருக்கும் தெரியும்ல, இந்த நபர் திப்புன்னு அதிமுக பக்கம்லாம் நின்றுட்டு நான் அப்படி இப்படி அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தவர் திமுக பக்கம் போயிட்டு ஓவரா வந்து சத்தம் போடுறது ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போது திமுகவுல இருக்க வேண்டிய சப்போர்ட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அமர் அவர்கள் யூஸ் பண்ணியிருந்தாரு. அந்த கட்டாயம் ஏன் அப்படிங்கறது நாளடைவுல தெரியும்னு நினைச்சோம் இல்லையா, அந்த ஒரு செய்தி வெளியாயிருக்கு. ஜாஃபர் சாதிக் பணத்தை வந்து அமீர் அவர்களுக்கு அவருடைய வங்கியில போட்டிருக்காரு அப்படிங்கிறது தெல்ல தெளிவா தெரியுதுன்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறை சைட்ல இருந்து ஒரு டீடைல் வெளியாயிருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அபிஷியல் கன்ஃபர்மேஷன் தான். அண்ட் இவங்க போதைப் பொருட்கள்லாம் வித்து அதுல வந்த ப்ராஃபிட்டை தான் அமீர் அவர்களுக்கு ஜாஃபர் சாதிக் வந்து கொடுத்திருக்காரு ஷேர்ஸ் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்க தான் பேசிக்கணும், நீங்க தான் சொல்லணும் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ. பிகாஸ் அமீர் எந்த அளவு பேசினாரு நம்மளுக்கு தெரியும். நான் வந்து ஒரு டைரக்டர், நான் வந்து ஒரு ப்ரொடியூசரு அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு எனக்கு அதனாலதான் பணம் டிரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னு சொல்லிட்டு அந்த நபர்கிட்ட தெல்ல தெளிவா ஏன் டிரான்ஸ்ஃபர் ஆச்சு அப்படிங்கிறதையும் அவங்க ஒரு டீடைல் அண்ட் ரெக்கார்ட்ஸோட கொடுத்திருக்காங்க. ஸோ இது மட்டும் தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரசாந்த் கிஷோர் நம்ம எல்லாருக்கும் தெரியும். சிம்பிளா சொல்லணும்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு நான் தான் உங்களுக்கு ரோட் மேப்பே போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நின்று பேசினார் ஆரம்ப காலகட்டங்கள்ல. ஸோ அந்த நபர் என்ன பண்றாரு, பீகார்ல வாக்காளர்களுடைய உரிமை யாத்திரை அப்படின்னு ஒண்ணு நடக்குது இல்லையா, இதுக்காக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் களம் இறங்கி இருக்காரு இல்லையா, இதை பார்த்துட்டு அவர் சில விமர்சனங்களை முன்னாடி வைக்கிறாரு. திடுதிப்புன்னு நீங்க வந்து இன்னைக்கு இவ்வளவு யாத்திரைகள்லாம் பண்றீங்க அப்படின்னா அன்னைக்கு தமிழகத்துல பீகாரிஸ எவ்வளவு பேரை வந்துட்டு கொடூரமா தாக்குறீங்க, அதுக்கு நீங்க ஏதாவது பதில் சொன்னீங்களா? இன்னைக்கு வந்து எங்க மண்ணுல வந்து நீங்க அது இதுன்னு நீங்க பேசிட்டு இருக்கீங்க, நியாயமா அப்படிங்கிற மாதிரி டலிச்சுன்னு பளிச்சுன்னு அப்படியே மூஞ்சி மேலேயே கேட்டாரு. ஸோ இது பெரிய ஒரு விமர்சைக்குரிய ஒரு விஷயமா மாறிடுது. அடுத்த கட்டமா பீகார்ல ஸ்டாலின் அவர்கள் பேசின ஒரு விஷயம் நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம். அது வந்து ஒரு மீம் கண்டென்ட்டா ட்ரோல் மெட்டீரியலா மாறிடுச்சு அப்படிங்கறதுல மாற்று கருத்தே கிடையாது. அவர் ஸ்டார்ட் பண்ணது நேத்து நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம், நம்ம சேனல்லயும் நம்ம டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தோம். மை டியர் பிரதர் ராகுல் காந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல ராஜீவ் காந்தி அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா இன்னைக்கு வரக்கூடிய வீடியோஸ்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா மை டியர் பிரதர்
அந்த ராஜீவ் காந்தி அப்படியே கட் பண்ணிட்டு ராகுல் காந்தி அப்படின்னு சொல்லி திரும்பவும் பேட்ச் ஒர்க்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோவை பார்த்துட்டு அண்ணாமலை அவர்கள் இந்த பேட்ச் ஒர்க்கை எப்பதான் நீங்க ஸ்டாப் பண்ண போறீங்க, திரும்பவும் நீங்க அந்த பேசுறதை எப்படி மாத்தி வச்சிருக்கீங்க அப்படிங்கிறது தெளிவா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் இவர் சில விமர்சனமான விஷயங்களை போட்டு உடைச்சிருக்காரு. சோ தமிழகத்துல அரசியல் களம்னு மட்டும் எடுத்துக்கிட்டா இவ்வளவு சுவாரஸ்யமான விஷயங்கள் டே டு டே நடந்துட்டு இருக்கு. எல்லாமே இன்னும் நிறைய இருக்கு. ஒரே வீடியோல நான் டோட்டலா கவர் பண்ண முடியாது. உங்களுக்கு ஸ்பிளிட்டா கொடுத்துட்டு இருக்கேன். மிஸ் பண்ணாம என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கறத சும்மா ஒரு 10 நிமிஷம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒன்னும் பெருசா ஆயிட போறது இல்ல. அண்ட் நான் வந்து நம்மளோட சேனலை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பர்சனலா திங்க் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு உங்களால முடிஞ்ச ஒரு ஃபண்ட், உங்களால முடிஞ்ச அளவுக்கான ஒரு ஹெல்ப் வந்து எனக்கு பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமா பண்ணலாம். நான் பக்கத்துல QR கோட் ஸ்கேனரை வந்து நான் போடுறேன். ஜிபே, ஃபோன்பே, உங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ் எதுவா இருந்தாலும் இதை அக்செப்ட் பண்ணிடும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் இன் அட்வான்ஸ். எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ப்ளஸ் சப்ஸ்கிரைபும் சேர்த்து பண்ணிட்டு பாருங்க. நிறைய பேர் பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. சப்போர்ட் பண்ணணும்னா ப்ளீஸ் பண்ணிட்டு பாருங்க, நிகழ்கால நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.